சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி பண்ண போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு அடை தான். மரவள்ளி கிழங்குல வந்து நிறைய டிஷ்ஷு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வந்து மரவள்ளி கிழங்கு அடை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மரவள்ளி கிழங்கு அடை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு அடை செய்கிறதுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கிழங்கு. இதை வந்து நம்ம வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப முத்துனதாக எடுக்க வேணாம். ரொம்ப முத்துனதாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடை வந்து டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த தொலியை வந்து உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த கோடு மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சா கூட வந்துடும் நமக்கு. பாருங்கள், ரொம்ப முத்துனதாக இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து உரிக்கிறதுக்கு வராது, ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பிஞ்சாக எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி அழகாக வந்துருச்சுன்னு. இதே மாதிரி வந்து இதையும் நம்ம உரிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து தோலை வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. ஏன்னா மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து துருவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து துருவி இருந்தது அப்படின்னா அதில் வந்து நல்லா துருவிக்கங்க. கேரட்லாம் சீப்பம் பார்த்தீங்களா, அந்த இதில் வச்சு நல்லா துருவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாத்தையும் துருவியாச்சு. இந்தளவுக்கு வந்து நல்லா துருவிட்டேன். ஃபுல்லாத்தையும் துருவியாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நீங்கள் வரமிளகா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து துருவின மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். நான் கம்மியாக வந்து குவான்டிட்டி எடுத்துருக்கனால வந்து நான் ஃபுல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 பாதியாக வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கம்மியாக எடுத்துருக்கிறதுனால வந்து எனக்கு மிக்சியும் பெரிய மிக்சின்றனால வந்து நான் ஒரே இதிலே வந்து அரைச்சிக்க போகிறேன். இது கூடவே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். அடைக்க வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து லைட்டாக மட்டும் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப மையாக பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் மூடு மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப மையாக அரைக்கலை, லைட்டாக வந்து குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து ஓரளவுக்கு திப்பியாகவே அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து பச்சரிசி கடலைப்பருப்பு இது ஊறப்பட்டு கூட இதே மாதிரி வந்து மரவள்ளி கிழங்கே அரைச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து அடை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்லி காமிச்சிருக்கேன். டக்குன்னு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு இருந்து வர்ற டயத்தில் வந்து நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த அடையை வந்து. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரையை வந்து உருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலை மல்லி இலை அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கிறதுனால வந்து மல்லி இலை கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கல. ஏன்னா ரொம்ப வந்து கசகசன்னு சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கூடவே வந்து நல்லா மொறுமொறுன்னு அடை இருக்கிறதுக்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 4 பூண்டு பல்லை வந்து இந்த மாதிரி வந்து தோலை நீக்காமல் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். மிஞ்சி போனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். அந்தளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் போதும்.
இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழண்டு ஆகிரும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் அடை செய்ய முடியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்க வச்சு நிறைய வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான சாப்பாடெலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து அடையெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது ஊறட்டும். இப்போ இன்றைக்கி வந்து அடை செய்கிறதுக்கு வந்து ஒரு பிளேட் கீழே கவுத்தி அதுக்கு மேலே வந்து சில்வர் பாயில் பேப்பர் எடுத்திருக்கேன் தட்டுறதுக்காக. உங்ககிட்ட வந்து சில்வர் பாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா வாழை இலை கூட வச்சுக்கலாம். வாழை இலையும் இல்லை அப்படின்றவங்க வந்து பால் பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கூட அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். நீங்கள் வடையெல்லாம் தட்டுறதுக்கு ரெடி பண்ணுவீங்களா, அதே மாதிரி மெத்தடில் தான் தட்ட போகிறோம். நம்ம இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து இப்போ உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் மாவை. இப்போ இதில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு தட்டியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பரட்டி போட்டுக்கலாம். டக்குன்னு வந்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம வேக வைக்காமல் தான் செஞ்சுருக்கோம். வேகிறதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து டைம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பரட்டி போட்டுக்கலாம். ஆனால் சிம்மிலே வச்சு தான் நீங்கள் வந்து வேக வைக்கணும். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், நல்ல செவந்த அழகாக வந்து வெந்திருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்லே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா உள்ளே வெந்து நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடை வந்து. இந்த அடை வந்து கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம பெரட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக வந்து வந்துருச்சு. இதே மாதிரி வந்து எல்லா உருண்டையும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்னே வந்து தட்டியாச்சு. இதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், எவ்வளோ அழகாக மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனீஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.